வணக்கம் நண்பா. சாம்சங்கோட புதிய அறிமுகம் சாம்சங் கேலக்ஸி A52, சாம்சங் கேலக்ஸி A72. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் குயிக் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்க போகிறோம். அது மட்டும் கிடையாது, கிவ்அவே இருக்குது. இந்த ஃபோனோட ஃபுல் ரிவ்யூ வீடியோ போடும்போது இந்த ஃபோனோட கிவ்அவே பற்றி உங்களுக்கு அப்டேட் கொடுப்பேன். ஸோ ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இதை பிரித்து உங்களுக்கு காமிக்கிறேன். அதே மாதிரி குயிக் ரிவ்யூ லைட்டாக பார்த்துப்போம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ரிவ்யூ எல்லாம் பண்ணுறதுக்கு ஒரே நாளில் நம்ம பண்ண முடியாது, 2 நாளில் பண்ண முடியாது. குறைந்தபட்சம் 5 நாள் இதுக்குன்னு சொல்லிட்டு டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நமக்கு இதுக்கான ப்ராப்பர் ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் 5 நாள் வெயிட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஜஸ்ட்டு உங்களுக்கு ஃபோன் எந்த மாதிரி வந்திருக்குங்கிறத பிரித்து காமிக்கிறேன், ப்ளஸ் என்னென்ன இருக்குங்கிறத ஒரு ப்ரிவியூ மாதிரி பார்த்துப்போம். ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே ஃபாலோங்கிற பட்டன் இருக்கும், இல்லைனா சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும், அழுத்திக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதே டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய அப்டேட் கொடுக்கும்போது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, இப்போதைக்கு இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், அதாவது 3 ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா A72, அப்புறம் A52ல் 2. A52ஓட ஃபுல் ரிவ்யூ நம்ம போடும்போது கிவ்அவே அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்போம். அப்போது உங்களில் யாராவது ஒருத்தருக்கு, அதாவது யாருக்கு லக் இருக்கோ அவங்களுக்கு இந்த ஃபோன் இலவசமாக கிடைக்கும். அதனால் நீங்கள் ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது இதை செக் பண்ணி போடுறதுக்கு 5 நாள் ஆகும், அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு உங்களுக்காக ஃபஸ்ட்டு A52 பிரித்து காமிக்கிறேன். ஏன்னா இந்த 2 ஃபோனுமே பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப் ஃபோன் தான். நிறைய விஷயங்கள் இதில் யூனிக்காக இருக்கும், அது என்னங்கிறத பார்த்துப்போம். ஃபஸ்ட்டு A52ஓட பாக்ஸை நான் பிரிக்கிறேன். பாக்ஸு ரைட்டாக தான் இருக்குது, எப்போவுமே பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அதாவது மேலே இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு குட்டி பாக்ஸ் தந்திருக்காங்க. அப்புறம் கீழே இருக்கக்கூடிய பகுதியில் பார்த்திங்கன்னா மேலே ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸ்மார்ட் ஃபோன் பார்க்குறதுக்கு இந்த வாட்டி பாருங்கள், A52 ஒரு தினுசாக தான் இருக்குது, வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. ஃப்ளாக்ஷிப் டிசைன் அது நம்ம பார்க்கும்போதே தெரியுது. இதுக்கப்புறமாட்டு அதாவது ஃபோனை ஒதுக்கி வச்சோன்னா அப்புறமா பார்த்துக்கலாம். இதில் ஒரு சார்ஜிங் அடாப்டர் தந்திருக்காங்க. அப்புறம் டேட்டா கேபிள் இருக்குது. மேலே இருக்கக்கூடிய பாக்ஸை பிரிச்சா என்ன இருக்குங்கிறது தெரியும், அதாவது பேப்பர் ஒர்க்ஸ் தான் இருக்கும், அதை அப்புறமா பார்த்துக்கலாம். ஸோ அதனால் இனி A72 பிரிக்கலாம். A72 பாக்ஸை எடுக்கிறேன் பாருங்கள், இங்கே பாருங்கள் பிரிக்கிறேன். இந்த பாக்ஸை பிரிக்கும் போது எப்போவுமே இருக்கிற மாதிரி தான். மேலே உங்களுக்கு குட்டி பாக்ஸ் இருக்குது. அப்புறம் கீழ்ப்பகுதியில் உங்களுக்கு மேலே ஸ்மார்ட் ஃபோன் தந்திருக்காங்க. அப்புறம் சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர் தந்திருக்காங்க. அப்புறம் டேட்டா கேபிள் இருக்குது. அப்புறம் குட்டி பாக்ஸையும் உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன். குட்டி பாக்ஸை பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு பேப்பர் ஒர்க், சிம் எஜெக்டர் எல்லாமே அதுக்குள்ளாடி இருக்குது. வேறு எதுவும் ஸ்பெஷலாக இல்லை, ஃபோன் மட்டும் ஸ்பெஷலாக இருக்குது. 2 ஃபோனையும் பாருங்கள், பார்க்கும்போது லுக் வைஸ் சேமாக தான் இருக்குது. அதான் ஃப்ளாக்ஷிப் டிசைன் தான், 2க்குமே அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உள்ளாடி இருக்கக்கூடிய இன்டர்னல் பார்ட்ஸ் வைஸ் பார்க்கும்போது அதில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது உங்களுக்கு ரிவ்யூ பண்ணும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இப்போ அதுக்கு A72 பாருங்கள். A72 பொறுத்த மட்டும் உங்களுக்கு தாறுமாறாக பண்ணியிருக்காங்க. அதாவது 2லேயுமே இருக்கக்கூடியது உங்களுக்கு ஃப்ளாக்ஷிப் கேமரா தான். A72 பொறுத்த மட்டும் உங்களுக்கு மெயின் கேமரா 64 மெகாபிக்சல் கேமரா தந்திருக்காங்க. OIS தான், ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இதில் இருக்குது. அதே மாதிரி அல்ட்ரா வைடுக்காக இதில் 12 மெகாபிக்சல் கேமரா தந்திருக்காங்க. தாறுமாறாக இருக்கும், அது நம்ம சாம்பிள் எடுக்கும்போது தான் தெரியும். அதாவது கான்ஃபிகரேஷன் வைஸ் பார்க்கும்போது நல்லாவே பண்ணியிருக்காங்க, ஸ்பெக் வைஸ் பார்க்கும்போது. அப்புறம் 8 மெகாபிக்சலில் உங்களுக்கு டெலிஃபோட்டோ லென்ஸ் தந்திருக்காங்க. அப்புறம் மேக்ரோ ஷாட் எடுக்கிறதுக்கு 5 மெகாபிக்சல் இருக்குது. அது நல்லாவே ஒரு மேக்ரோ ஷாட்டெல்லாம் சாம்சங்கை பொறுத்த மட்டும் அதில் குறை சொல்ல முடியாது. அப்புறம் ஸ்க்ரீன் பொறுத்த மட்டும் உங்களுக்கு A72ல் 6.7 இன்ச்சில் ஸ்க்ரீன் தந்திருக்காங்க. சூப்பர் AMOLED டிஸ்பிளே. ஸ்க்ரீனோட ரிஃப்ரெஷ் ரேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 90 ஹெர்ட்ஸில் இருக்குது, அதுவும் உங்களுக்கு தாறுமாறாக இருக்குது. அப்புறம் இதில் எவ்வளோ ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க அதையும் ஜஸ்ட் ஒரு ப்ரிவியூவாக பார்த்துப்போம். இதை தரவாக செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு கரெக்டான முடிவு எடுக்க முடியும். இதில் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 256 ஜிபியில் ஸ்டோரேஜ் தந்திருக்காங்க. ரேம் உங்களுக்கு 8 GB LPDDR4X ரேம் தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஆப்ரேட்டிங் ஸ்பீடு உங்களுக்கு கணிசமாக இருக்கும், அதாவது ஸ்டேபிளாக இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஆப்டிமலாக உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி ஸ்னாப்ட்ராகன் ப்ராசர் பயன்படுத்தியிருக்காங்க. ஸ்னாப்ட்ராகன்னா குவால்காமோட ஸ்னாப்ட்ராகன் 720G ப்ராசர் பயன்படுத்தியிருக்காங்க. கேம் பூஸ்டரில் நிறைய விஷயங்கள் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னங்கிறத நான் செக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு விலாவாரியாக சொல்கிறேன். அதே மாதிரி ஃபிங்கர் பிரிண்டில் லேயர்ஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது ஹேக்கர்கிட்ட உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் தவறுதலாக கிடச்சிச்சின்னா அவங்க அதை டேம்பரிங் பண்ணிடுவாங்க ஈஸியாக. அதுலேருந்து என்னென்ன விஷயங்கள் அட்வான்ஸ்டாக நம்ம செக்யூர் பண்ண முடியுமோ அதுக்கு நிறைய காசு இதில் செலவு பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபிங்கர் பிரிண்ட்டை பொறுத்த மட்டும் பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு. ஏன்னா அந்த செக்யூரிட்டி விஷயத்தில் சாம்சங் எப்போவுமே முன்னணியில் தான் இருப்பாங்க, நம்பர் 1ல் இருப்பாங்க. ஸோ அந்த விஷயம் கரெக்டாக இதில் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதில் 1 UI 3.1, அப்புறம் IR mAhல பேட்டரி தந்திருக்காங்க.
அதே மாதிரி IP67 ரேட்டிங் தந்திருக்காங்க. தண்ணிக்குள்ளாடி முக்கினாலும் எதுவும் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. நம்ம முக்கி பார்த்துக்கலாம் நண்பா. முக்கிய உங்களுக்கு காமிக்கிறேன், என்ன நடக்குங்கிறத பார்த்துப்போம். கடலில் வேணாலும் நம்ம முக்கி பார்த்துக்கலாம். கடல், ஆறு, அப்புறம் சுத்தமான தண்ணியில் எதில் வேணாலும் முக்கி உங்களுக்கு காமிக்கிறேன். டெஸ்ட் ரிசல்ட் பாஸ் ஆகுதா ஃபெயில் ஆகுதாங்கிறத நம்ம பார்த்துப்போம். ஸோ ஒரு 5 நாள் தைரியமாக வெயிட் பண்ணிக்கோங்க. ரிசல்ட்டை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபோனை வாங்குகிற முடிவில் இருந்துக்கோங்க. அதாவது இது ஜஸ்ட் ஒரு ப்ரிவ்யூ தான். இதை வச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ 5 நாள் பொறுமையாக வெயிட் பண்ணிக்கோங்க நண்பா. அடுத்த அப்டேட்ஸ் சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.